மார்க்கெட் பண்ற எல்லாருக்குமே தெரியும் வாரன் பஃபட் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிங்னாலே அது வாரன் பஃபட் தான். அவரு சொன்ன ஒரு பெஸ்ட் புக்கை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பா. ஹலோ நண்பா, நான் தான் உங்க இன்னைக்கு என்ன ஜீனியஸ் 19 இதுல என்ன பார்க்க போறோம்னா, வாரன் பஃபட் சொன்ன புக் என்னன்னா தி இன்டெலிஜென்ட் ஃபார் இன்வெஸ்டர். அந்த புக்கை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்னோட டேக்வே என்னன்னா, நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அவளை இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஜேர்னில யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து மணியோட இன்ஃபுளுன்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், அந்த காலத்துல வந்து நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தூக்குற மாதிரி இருக்குமா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிங்கிள் பையிலேயே வந்து 50 ரூபாய்க்கு நம்ம வாங்குறதா எடுத்து வந்துடலாம். அப்பனா மணியோட வேலை இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவு தூரம் வந்து ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஷேரை பத்தியும் பாண்ட்ஸை பத்தியும் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதுல நான் ஒரு சின்ன இதை சொல்றேன். உங்களுக்கு பாண்ட்ஸ்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒரு இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம்பிள், நீ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு 7% 8% கொடுக்குறாங்க, கன்சிஸ்டன்சியா கொடுக்குறாங்கன்னா அது பாண்ட்ஸ். அதே வந்து என்னோட பிசினஸ் பார்ட்னராவா உனக்கு வந்து நான் எவ்வளவு ப்ராஃபிட் தரணும், எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ஷேர் மார்க்கெட் நண்பா. இதே மாதிரி சிம்பிளா யூஸ்ஃபுல்லான டேக்அவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை படிச்சுட்டு நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா. இதை பத்தி இன்னும் அப்டேட்டிங்கா வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பா. நன்றி, வணக்கம்.